வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பிங்க் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே சென்ற பதிவில் நாம் அர்ஜுனனை வீழ்த்துவதற்காகவே பல்வேறு சக்தி அஸ்திரங்களையும் நாக அஸ்திரத்தையும் செலுத்தினான் கர்ணன் என்று கண்டோம். அதுவும் எல்லாம் பயனிற்று போனது என்று பார்த்தோம். பிறகு அர்ஜுனனை வீழ்த்துவதற்காகவே பல்வேறு திவ்ய அஸ்திரங்களை அர்ஜுனன் மீது செலுத்தினான். அதற்கு பதிலுக்கு அர்ஜுனனும் பல்வேறு சக்தி அஸ்திரங்களை செலுத்தினான் கர்ணன் மீது. உதாரணமாக வர்ண அஸ்திரம், வாயு அஸ்திரம், மின்னல் அஸ்திரம், அக்னி அஸ்திரம், மேலும் மழை பொழியும் அஸ்திரம் போன்றவற்றை செலுத்தினார்கள். ஒரு குமிழியை செலுத்தினான் அர்ஜுனன். பின்பு அதையும் உடைத்துவிட்டு பெருமையாக போர் புரிந்தான் கர்ணன். மேலும் அர்ஜுனன் அவனை சமாளிக்க முடியாத வண்ணம் எதிர்கொள்வதற்காகவே ஒரு தடுப்பு சுவரினை எழுப்பினான். அதையும் உடைத்துவிட்டு கர்ணன் போரிட்டான். இறுதியாக அர்ஜுனன் மூர்ச்சி அடைவதற்காகவே ஒரு அஸ்திரத்தை எய்தான். அதையும் தன் மாய அஸ்திரத்தால் முறியடித்தான் கர்ணன். பிறகு அர்ஜுனன் சிறைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பாச அஸ்திரத்தை செலுத்தினான். எனவே அந்த அஸ்திரம் அர்ஜுனனை சிறைப்பிடித்து விட்டது. மேலும் அவனை மண்ணில் சாய்த்து விட்டது. பிறகு அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்த கிருஷ்ணன் மேலும் அர்ஜுனன் இருவரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க தயாரானார்கள். எனவே பாசாஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அர்ஜுனன் கர்ணன் மீது பல்வேறு திவ்ய அஸ்திரங்களை செலுத்தி அவனை காயத்திற்கு உள்ளாக்கினான். மேலும் அவனை காயப்படுத்தினாள். இது தொடர்ச்சியாக காயத்திற்கு ஆளான கர்ணன் ஒன்றும் செய்யாத வண்ணம் பொறுமையாக தான் இருந்தான். மேலும் கர்ணனை தாக்கும் பொழுது தன் அண்ணனான தர்மனை அவனுக்கு தாக்குவது போல் ஒரு எண்ணமானது தோன்றியது. மேலும் அந்த உணர்ச்சியானது அவனுக்கு ஏற்படுத்தி விட்டது. மேலும் தன் அண்ணனான தர்மனை தாக்குவது போல் ஒரு மாயபிம்பம் அவனுக்கு தோன்றியது. எனவே மாதவா, இங்கே பாருங்கள், நான் தர்மனோடு தான் போர் செய்கிறேனா, என் அண்ணனோடு தான் போர் செய்கிறேனா, இல்லை கர்ணனோடு போர் செய்கிறேனா என்று நீங்களே பாருங்கள் என்று உரைத்தான். நீ கர்ணனோடு தான் போர் செய்கிறாய் அர்ஜுனா, நீ தொடர்ந்து போரை நடத்து என்று உரைத்தார் கிருஷ்ணன். இறுதியாக கோபம் கொண்ட கர்ணன் தனது அனைத்து அஸ்திரங்களையும் பறித்த அர்ஜுனனை, இன்று உன்னை நான் வதைக்கு மண்ணில் சாய்ப்பேன் என்று சூழலித்து கொண்டே தனது பெரும் சக்தி வாய்ந்த கதாயுதத்தை அர்ஜுனன் மீது வீசினான். அர்ஜுனன் அந்த கதாயுதத்தால் தாக்கப்பட்டான். மேலும் அர்ஜுனன் மண்ணில் சாய்ந்தான். பிறகு தேரிலிருந்து இறங்கி ஓடி வந்த கர்ணன் அவனை தேரிலிருந்து இழுத்து போட்டுக்கொண்டு பல்வேறு சக்தி அஸ்திரத்தால் அவனை காயப்படுத்தினான். மேலும் இருவரும் போர் புரிந்தார்கள். வாள் சண்டை, மல்யுத்தம், கோடாரி சண்டை, ஈட்டி யுத்தம், ஈட்டி எறிதல், மேலும் பல்வேறு சக்தி அஸ்திரத்தால் போர் புரிந்தார்கள். மேலும் அந்த காட்சி ரொம்ப கொடுமையாக இருந்தது. அனைத்து அஸ்திரங்களையும் உடைந்து போனது. இறுதியாக அர்ஜுனனை தாக்கிவிட்டு அவன் மூர்ச்சைக்கு சென்று விட்டான். கர்ணன் அர்ஜுனனால் தாக்கப்பட்டு மேலும் அர்ஜுனனும் கர்ணனால் தாக்கப்பட்டு அர்ஜுனன் மூர்ச்சைக்கு சென்று விட்டான். எனவே இந்த நிலை நீடித்தால் அர்ஜுனனை நாம் இழந்து விடுவோனோ என்ற சந்தேகமானது கிருஷ்ணன் மீது தோன்றியது. எனவே கிருஷ்ணன் புன்னகைத்த வண்ணம் ஒன்று கூறினார். இங்கே பார் கர்ணா, நீ வில் வீரனாக இருக்கலாம், மேலும் நீ சிறந்த மாவீரனாக இருக்கலாம், மேலும் அர்ஜுனனை நீ உன் வில் கொண்டுதான் வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணமும் சபதமும் கொண்டிருக்கிறாய். ஏன் அவனுடன் மல்யுத்தம் புரிகிறாய், வாள்யுத்தம் புரிகிறாய், மேலும் பல்வேறு சொல்ல முடியாத அளவிற்கு அவனுடன் ஈட்டி யுத்தத்தை புரிகிறாய் என்று உரைத்தார். நீ சற்று வாயை மூடு வாசுதேவா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீதான் சூழ்ச்சி செய்து எனது அனைத்து அஸ்திரங்களையும் பறித்து விட்டாய். சூழ்ச்சி செய்து பல பேரை போரில் கொன்று விட்டாய். உன்னிடம் நான் பேசுவதாக இல்லை. இவ்வாறு நீ தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் நானே உன்னை வதைப்பேன் என்று உரைத்தபடியே அர்ஜுனன் மூர்ச்சையடைய செய்த கர்ணன் கிருஷ்ணன் மீது அவன் கோபமானது திரும்பியது. எனவே கிருஷ்ணனை தாக்க முற்பட்டார். கிருஷ்ணனை பல்வேறு அஸ்திரங்களாலும் பல்வேறு ஆயுதங்களாலும் தாக்கினார். இறுதியாக கிருஷ்ணரை மல்யுத்தத்திற்கு அழைத்தார். அதற்கு சம்மதிக்காத கிருஷ்ணன் அமைதியாக பொறுமையாக இருந்தார். நானும் சற்று அமைதியாகத்தான் இருக்கிறேன் கர்ணா, மேலும் நானோ ஒரு தேரோட்டி ஆவேன். போரில் என் கடமையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எஜமானரை காப்பாற்றும் பொறுப்பு என்னிடம் உள்ளது. மேலும் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காகவே நான் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அறைகோள் விடுக்காதே, அதன் விளைவு மோசமாக இருக்கும் என்று உணர்த்தார். எனவே கோபம் கொண்ட கர்ணன் அவனை தாக்கினார். எனவே கிருஷ்ணனை அவர் தாக்கி பல்வேறு காயங்களை ஏற்படுத்தினார் கிருஷ்ணன் உடம்பில். அதற்கு புன்னகித்து கொண்டே கிருஷ்ணன், இங்கே பார் கர்ணா, நானும் தேரோட்டி ஆவேன். என்னை தாக்கி என்னை வதம் செய்வதால் நீ உன் பெருமா த்தினை நீ வெளிப்படுத்த மாட்டாய். மேலும் உனக்கு இழுக்கு வந்து சேரும், உனக்கு அவமானம் வந்து சேரும். தேரோட்டியை கொன்ற பாவமானது உன்னை வந்து சேரும் என்று உரைத்தான். பிறகு கோபம் கொண்ட ஆஞ்சநேயர், அதாவது தேர்கொடையில் உறைந்திருந்த ஆஞ்சநேயர் கோபத்துடன் அக்னி ரூபமாய் அக்னியை உமிழ்ந்து கொண்டே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டபடியே போர்க்களத்தில் குதித்தார். எனவே இங்கே பாருங்கள் பிரபு, உங்களை இவன் அவமானம் செய்து விட்டான், மேலும் உங்களையும் எதிர்த்து பேசுகிறான், மேலும் உங்களையே காயப்படுத்தி விட்டான். இவனை இன்று வதைத்தே தீர்வேன் என்று உரைத்தார் ஆஞ்சநேயர். மேலும் ஆஞ்சநேயா, நீ சற்று பொறுமையாக இரு என்று உரைத்தார். ஏன் பிரபு நான் அமைதியாக இருக்க வேண்டும்? பிரபு ஸ்ரீராமர், உங்களுக்காக நான் அந்த ராமாயண போரில் பல அரக்கர்களை கொண்டுள்ளேன். உதாரணமாக இந்திரன், இந்திரஜித், மேகநாதன், கும்பகர்ணன், ராவணன் மற்றும் பல்வேறு வீரருடன் போர் புரிந்தேன். மேலும் பல்வேறு அரக்க சேனைகளையும் கொத்து கொத்தாக கொன்று குவித்தேன். இங்கே பாருங்கள் ராமரே, ராமஸ்வரூபமாக இருக்கும் கிருஷ்ணரே, நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களை இவன் தாக்கி விட்டான். எனவே இவனை வதைத்து மண்ணில் சாய்ப்பதே என் லட்சியமாக என்று உரைத்தபடியே கோபத்துடன் விஸ்வரூபம் எடுத்தார். மேலும் வான உயரத்திற்கு உயர்ந்து நின்றார். மேலும் தன் பஞ்சமுக வடிவமான வராக ரூபம், நரசிம்ம ரூபம், அயக்ரீவ ரூபம், கருட ரூபம், மேலும் தன் சுயரூபம் அனைத்தையும் ஒன்று திரட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயரை வான உயரத்திற்கு நின்றார்.
மேலும் கர்ணன் ஆஞ்சநேயரிடம் கூறினார், ஆஞ்சநேயரே, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதமும் கிடையாது. நீங்களும் இந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. மேலும் நீங்கள் திரேதாயுகத்தை சேர்ந்தவர்கள். நானோ திரௌபதி யுகத்தை சேர்ந்தவன். உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கள் என்று உரைத்தான். என் ராமரை அவமானப்படுத்திய உன்னை மதித்து மண்ணில் சாய்ப்பதே லட்சியம் என்று உரைத்தபடியே அவன் மீது தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தார். மேலும் அவரும் கர்ணனும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினார்கள். எனவே இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு, இங்கே பார் ஆஞ்சநேயா, நீயோ திரேதாயுகத்தை சேர்ந்தவன், கர்ணனோ துவாபரிகம், நானும் அனைத்தும் திரௌபரியுமே இருக்கிறது. உன் போர் திறமையை கண்டு அஞ்சி நடுங்கி பல பேர் இன்று மாண்டு விட்டார்கள். மேலும் உன் கோபாக்கினியானது இந்த துவாபரிகத்தில் வெளிப்பட்டால் அனைத்தும் சாம்பலாகிவிடும், அனைத்தும் பஸ்மமாகிவிடும். எனவே நீ சற்று அமைதியாக இருந்து போரை கவனி என்று உரைத்தார். கர்ணன் ஆஞ்சநேயரிடம் கூறினார், நான் ஒன்றும் சாதாரண மானிடனும் அல்ல, மேலும் சாதாரண சத்திரியனும் அல்ல. நான் பிறப்பிலிருந்து பல்வேறு அவமானங்களை சகித்து கொண்டுதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன். மேலும் பல்வேறு திவ்ய அஸ்திரங்களை வைத்துள்ளேன். அன்று பரசுராமர் அனைத்து சத்திரிகளையும் கூண்டோடு அழிப்பதற்காகவே பல்வேறு திவ்ய சக்திகளை உபயோகித்தார். அந்த அனைத்து சக்தியும் என்னுள் அடக்கம். மேலும் சிவனின் ருத்ர வில்லுக்கு இணையான வில்லானது விஜயதனுசு, அதை பரசுராமர் எனக்கு வழங்கியுள்ளார். மேலும் பிரம்மாஸ்திரமும் உள்ளது. என்னை சீண்டி பார்க்காதீர்கள் ஆஞ்சநேயரே, நானும் போர் புரிவேன். அந்த மேகநாதனை விட சிறப்பாக போர் புரிந்து உங்களை வீழ்த்துவேன் என்று உரைத்தான். எனவே இருவரும் தாக்கி கொண்டார்கள். மேலும் கிருஷ்ணன் நடுவில் வந்து இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு, கர்ணா, உன் இடத்திற்கு செல்வாயாக. ஆஞ்சநேயா, நீயும் சற்று அமைதியாக இரு. காலம் தாண்டி நீ போர் புரியாதே. உன் போரை இங்கு காண முடியாது. மேலும் நீ போர் புரிவது யுத்த தர்மம் மற்றும் காலத்திற்கு தர்மத்திற்கும் புறம்பான செயலாகும். இது கற்பனைக்கும் எட்டாத செயலாகும். நீ சற்று அமைதியாக நின்று நான் செய்வதை மட்டும் கவனி, நான் சொல்வதை கேள் என்று அவரை சமாதானப்படுத்தி விட்டார். எனவே ராமர் மற்றும் கிருஷ்ணனின் ரூபத்தை உணர்ந்து கொண்ட ஆஞ்சநேயர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பொறுமையாய் இருந்து தேர்தொட்டில் சென்று அமர்ந்தார். தேர்கொடியில் உறைந்தார். ஜெய் ஸ்ரீராம் என்று மீண்டும் வீரகுலசமிட்டு அவர் மறைந்து விட்டார். எனவே இருவருக்கும் கடும் போரானது நடைபெற்றது. வழக்கம் போல அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போரானது நெடுநேரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்க 2 நாளிகளே மீதம் உள்ளது. எனவே இதனை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணன் என்ன செய்தார் என்றால், பார்த்தா, விரைவாக போர்க்காலத்தில் இருந்து நாம் விலகி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கர்ணன் வதை பண்ணுவார் என்று உரைத்தான். மேலும் கர்ணன் கோபம் கொண்டு தேர் சக்கரத்தை மேலும் தேரை ஓரடிக்கு பின்னுக்கு தள்ளினார். மேலும் கோபம் கொண்ட அர்ஜுனன் கர்ணனின் தேரை 2 அடிக்கு மேலும் 2 அடிக்கும் மேலாக 10 அடி பின்னுக்கு தள்ளினார். அப்பொழுது கிருஷ்ணன் கூறினார், சபாஸ் கர்ணா, இந்த வீரத்தை தான் உன்னில் நான் எதிர்பார்த்தேன் என்று உரைத்தார். பார் மாதவா, நான் அவன் தேர் சக்கரத்தை மேலும் அவன் தேரினை 10 அடிக்கு பின்னுக்கு தள்ளினேன். அவன் நம் தேரை ஓரடிக்கு தான் பின்னுக்கு தள்ளினான். இதற்கு நீ ஏன் அவனை பாராட்டுகிறாய் என்று உரைத்தார். இங்கே பார் கிருஷ்ணா, அன்பனான அர்ஜுனா, இங்கே பார், உன் கொடியில் அமர்ந்திருப்பதோ ஆஞ்சநேயர் ஆவார். மேலும் அவன் சிவபெருமானின் மறு அவதாரம் ஆவார். மேலும் நானோ கிருஷ்ணன். மேலும் கிருஷ்ணனின் திறமையை நீ உணர்வாய். நானே மகாவிஷ்ணுவின் மறு அவதாரம் ஆவேன். சிருஷ்டி அனைத்தையும் நானே காக்கின்றவன், அழிக்கின்றவன், படைக்கின்றவன், மேலும் மூவுலங்குகளையும் காத்து ரட்சிப்பவன். அதாவது விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள லோகம் என அனைத்தையும் காத்து அனைத்து உயிர்களுக்கும் நல்லாசி வழங்கி அனைவரையும் காத்து கொண்டிருக்கிறேன். மேலும் உன் கையில் இருக்கும் இந்த தனுஷானது அக்னி பகவானின் வரப்பிரசாதம், தேரானது இந்திர பகவானின் வரப்பிரசாதம் ஆகும். எனவே அனைத்தையும் உள்ளடக்கிய நீ பல்வேறு சக்திகளால் பாதுகாக்கப்பட்டுள்ளாய். அவ்வாறு இருக்க தேரை அவன் ஒரு அடிக்கு பின்னுக்கு தள்ளினால்ற அது ஒன்று சாமானிய விஷயம் கிடையாது. எனவே சிருஷ்டியின் இரு ஆதாரமான சிவனும் விஷ்ணுவும் உன் தேரில் இருக்கிறார்கள். அவ்வாறு கர்ணன் உன் தேரை பின்னுக்கு தள்ளினான் ஒரு அடி என்றால் அது பிரபஞ்சத்தை அண்ட பிரபஞ்சத்தையே ஓரடிக்கே பின்னுக்கு தள்ளிய சமமாகும். பிரபஞ்சத்தை அவன் அசைத்து விட்டான் ஒரு அடிக்கே. ஆனால் எதிரில் நிற்கும் கர்ணனும் சல்லியனும் சாதாரண மாவீரர்கள் ஆவார்கள். மேலும் அவர்கள் மானிடர்கள் ஆவார்கள். அவர்களின் தேரை நீ 10 அடி பின்னுக்கு தள்ளியதும் சத்திரிய தர்மத்திற்கு நியாயமாகும். மேலும் உன் வீரத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய். எனவே அதற்காக தான் கர்ணனை பாராட்டி இருக்கிறேன். எனவே நான் மட்டும் ஆஞ்சநேயன் மட்டும் இங்கு உன்னுடன் இல்லை என்றால் நீ எப்பொழுதோ பரலோகம் சென்றிருப்பாய். எனவே கர்ணனின் வீரத்தை நீ உணர வேண்டும். அவனை நீ போற்றியே ஆக வேண்டும். அவன் வீரத்தை நீ பாராட்டி ஆக வேண்டும் உரைத்தார். சரி மாதவா, இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா? எனக்கு உதவி செய்யுங்கள். கர்ணனிடமின்றி காப்பாற்றுங்கள். மேலும் கர்ணனை நான் வீழ்த்துவதற்கு ஒரு ஆலோசனை வழங்குங்கள் உறுதித்தான். அதற்கு நாம் இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுவோம் பார்த்தா. அப்பொழுதுதான் கர்ணன் வதைப்படுவான் என்று உறுதித்தான். தப்பித்து ஓடுவது சத்திய தர்மத்திற்கு புறம்பானது. மேலும் நானும் பெரிய மாவீரன் ஆவேன். கர்ணனை பார்த்து ஓடிவிட்டால் என் வரலாறு என்னை கேவலமாக பேசும் என்று உரைத்தான். அதற்கு காரணம் உள்ளது பார்த்தா. அவன் கோபத்தில் உச்சத்தில் இருக்கும் பொழுதுதான் அவன் சாபமானது பலிக்கும். மேலும் அவன் தேர் சக்கரம் பூமியில் புதையும். சல்லியனும் அவனை விட்டு செல்லுவார்கள். மேலும் அவன் சக்தி அஸ்திரங்கள் அனைத்தும் பறிபோயின. இறுதியாக இக்கட்டான சூழலில் அவன் பிரம்மாஸ்திரத்தையும் மறைப்பான். இவ்வாறு சூழ்நிலைதான் கர்ணனை நாம் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என்று உரைத்தார். சூழ்ச்சி செய்வது கர்ணனின் பழக்கம் கிடையாது. மேலும் நமக்கும் அந்த பழக்கமானது தவறு. எனவே உரைத்து கொண்ட அர்ஜுனன், வேறு வழி ஏதாவது உண்டா பார்த்தா என்று உரைத்தார். இங்கிருந்து முதலில் செல்வோம் பார்த்தா. அப்பொழுதுதான் அவன் வதைப்படுவான் என்று உரைத்தான். எனவே கிருஷ்ணனின் ஆணைப்படி அர்ஜுனனும் அங்கு சென்று விட்டார்கள். இருவரையும் தேடி தெரிந்து கர்ணனும் தேடி சென்று
திரித்தார்கள். கர்ணனின் சாபம் எப்பொழுது பலித்தது? கர்ணன் எவ்வாறு தேர் சக்கரத்தில் இருந்து மாட்டி ஆகப்பட்டு இறந்தான்? மேலும் அவனின் சாபம் என்ன என்று அடுத்த பதிவில் விரிவாக காண்போம். கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார். நன்றி, வணக்கம். ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.